வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 12th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.27 ரைட்டா. இதுல நமக்கு கொஸ்டின் என்னன்னா, ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் கிவன். நம்ம அதை சால்வ் பண்ணணும். காசியன் எலிமினேஷன் மெத்தட், காசியன் நீக்கல் முறையில் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். காசியன் நீக்கல் முறையில் எளிய முறையில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இதில் உங்களுக்கு புரியும்படியா விளக்குறேன். கவனிங்க. இப்போ காசியன் நீக்கல் முறைனா முதல் வேலை என்னன்னா, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணணும். என்ன மேட்ரிக்ஸ்னா, இங்க வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் 4 3 6 1 5 7 2 9 1 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ், குணகங்கள்னு சொல்றோம். அதெல்லாம் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 4 3 6 1 5 7 2 9 1 ரைட்டா. அடுத்தது பார் போட்டு இந்த ரைட் சைடு வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும். 25 13 1 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ். இதுக்கு நம்ம ஒரு நேம் கூட கொடுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கு A கொடுக்கலாம், பார். இந்த ஒரு காலம் இந்த மேட்ரிக்ஸுக்கு B கொடுக்கலாம் பேரு. இதுதான் மேட்ரிக்ஸ் A பார் B ஈக்குவல் டு இப்படி வரும். இப்போ நம்ம வேலை என்னன்னா, இந்த மேட்ரிக்ஸை மேக்சிமம் ஜீரோஸ் வர்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நம்ம எக்கலன் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கலன் ஃபார்ம்னா என்ன? முத ரோ நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது ஜீரோல ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது ஜீரோல ஸ்டார்ட் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த முதல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருந்தா நமக்கு கால்குலேஷன்ஸுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த 1 இங்க வர மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன். என்ன செய்றேன்? இது R2, இந்த R2 தூக்கி இங்க கொண்டு வந்துடுறேன். அப்போ R1 என்ன ஆயிரும்? இங்க வந்துடும். அதை எப்படி எழுதலாம்? R1 வந்து R2 போயிடும். அப்போ R2 R1க்கு வந்துடும். புரியுதா? இன்டர்சேஞ்சிங் த ரோஸ்ன்னு சொல்லுவோம். இத எப்படி பண்றது? R1 பதில் R2 வரும். அப்போ 1 5 7 13 R1 R2ல வந்துடும். 4 3 6 25 R3 2 9 1 1. இப்போ இது நம்பர்ல ஸ்டார்ட் ஆகட்டும். இங்க 0 வரணும், இங்க 0 வரணும். முதல் ஸ்டெப். இப்போ இங்க 0 வரணும்னா இது R2. அப்போ R2ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். R2ல சேஞ்ச் பண்ணோம்னா R2 போட்டு ஒரு ஆரோ மார்க் போடணும். இதே மாதிரி இங்கேயும் 0 வரணும். இது R3. அப்போ R3லயே நமக்கு சேஞ்ச் தேவை இருக்கு. அப்போ R3 போட்டு ஒரு ஆரோ போடணும். இப்போ R1ல நம்ம எதுவும் பண்ணல, அதை அப்படியே காப்பி பண்ணலாம். 1 5 7 13. இப்போ R2ல நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். R2ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா R2வை காப்பி பண்ணணும் ஃபர்ஸ்ட். R2 என்ன? 4 3 6 25. இந்த R2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு R3 ஹெல்ப்புக்கு எடுக்கலாம், R1ஐயும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுக்கலாம். அப்போ R1 நான் எடுக்கிறேன். 1 5 7 13. இப்போ நம்ம வேலை என்ன? நம்ம எதுக்கு ட்ரை பண்றோம்னா, இந்த இடத்துல 0 வரணும், இந்த 4 0 வரணும். இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 உருவாக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பர் வச்சு இங்க 0 வராது. 4 + 1 எடுத்தா 5 வரும், மைனஸ் பண்ணா 4 - 1 எடுத்தா 3 வரும். இப்போ 0 வராது. 0 வரணும்னா இந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமா இருக்கணும்.
அப்போ இங்கே 4 இருக்கு. அப்போ இங்கேயும் 4 வந்தோம்னா 0 வந்துடும். இப்போ 4 வரணும்னா அப்போ 4ஆல நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது 4 ஆயிரும், இது 20 ஆயிரும், இது 28 ஆயிரும், இது 52 ஆயிரும். ரைட்டா? இப்போ 4 + 4 0 வராது. அப்போ இதுல மைனஸ் வந்தா 4 - 4 0. அப்போ இங்க மைனஸ் வரணும்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், சைன் மாத்தணும். மைனஸ் 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 மைனஸ். இப்போ 4 - 4 0. இது -17, இங்க -22, இங்க -27. அப்போ R2ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? R2 - 4R1. R2 - 4R1. நம்பர்ஸ் இங்க இருக்கு. 0 -17 -22 -27. இதே மாதிரி R3ல நம்ம பண்ணணும். R3ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா R3ய காப்பி பண்ணணும். 2 9 1 1. இப்போ R3க்கு சப்போர்ட்டிவா R1 எடுக்கலாம். இங்க 1 இருக்கிறதுனால நான் அதை எடுக்கிறேன். R1 1 5 7 13. இங்க 2 இருக்கிற இடத்துல 0 உருவாக்குறது தான் நம்ம வேலை. இந்த 2 இருக்கிற இடத்துல 0. அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 வரணும். அப்ப 2 + 1 3 வரும், 0 வராது. 2 - 1 போட்டா 1 வரும், 0 வராது. அப்ப 0 வரணும்னா இந்த நம்பரும் சேமா இருக்கணும். அப்ப இங்க 2 இருக்கு. அப்ப இங்க 2 வரணும்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது 2 ஆகும், இது 10 ஆகும், இது 14 ஆகும், இது 26 ஆகும். இப்போ 2 + 2 4. நமக்கு 0 வேணும். அப்ப இதுல -2 வரணும். 2 - 2 0 வந்துடும். அப்ப மைனஸ் பண்ணணும்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப சைன் மாத்தணும். மைனஸ் 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 மைனஸ். இப்போ என்ன கிடைக்கும்? 0 -1 -13 -25 வரும். இப்போ R3ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? R3 - 2R1. R3 - 2R1. நம்பர்ஸ் இங்க இருக்கு. 0 -1 -13 -25. ரைட்டா? இப்படி வரும். இப்போ இங்க 0 வந்துட்டு, இங்க பாரு, இந்த நம்பருக்கு இங்க ஒரு 0, இந்த நம்பருக்கு இங்க 1 0. அப்ப நமக்கு இங்க ஒரு 0 வந்தா இங்க 2 0 வரணும் மினிமம். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல நமக்கு 0 தேவை இருக்கு. இது எங்க இருக்கு? R3ல இருக்கு. அப்போ R3ல நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ R1ல எதுவும் பண்ண வேண்டாம், R2ல எதுவும் பண்ண வேண்டாம், அதை அப்படியே காப்பி பண்ணலாம். 1 5 7 13 0 -17 -22 -27. R3ல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். R3ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா R3ய காப்பி பண்ணணும். R3 0 -1 -13 -25. ரைட்டா? இப்போ இந்த R3க்கு சப்போர்ட்டிவா R2 எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு இடத்துலயும் 0 இருக்கு. அப்போ R2 எடுப்போம். சப்போர்ட்டுக்கு R2 எடுத்தா 0 -17 -22 -27. இப்போ நம்ம வேலை என்னன்னா, இந்த -1 இருக்கிற இடத்துல 0 கிரியேட் பண்றோம். இந்த -1 இருக்கிற இடத்துல 0 கிரியேட் பண்றோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 வரணும். இங்க 0 வரணும்னா இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும். இங்க 17 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இத 17 ஆக்கணும்னா 0 வந்துடும். அப்ப 17 ஆக்கணும்னா இங்க 17ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 17 0 0 வரும். இங்க -17, இங்க 17 ×
13. 221 வரும். 17 into 25. 425 வரும். ரைட்டா? இப்போ minus 17, minus 17. 0 வராது. சைன் மாற்றணும். இதில் ப்ளஸ் வந்தால் 0 வந்துடும். இதில் சைன் மாற்றணும்னா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ சைன் மாறும். மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ என்ன கிடைக்கும்? 0 0. இது என்ன வரும்? மைனஸ் 199 வரும். இதில் என்ன வரும்? மைனஸ் 398 கிடைக்கும். சரியா? இப்போ R3ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம்? 17R3 மைனஸ் R2 பண்ணியிருக்கோம். 17R3 மைனஸ் R2. நம்பர் இங்க இருக்கு. 0 0 மைனஸ் 199 மைனஸ் 398. இப்போ இது எக்கலன் ஃபார்ம் ஆயிட்டு. நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஒரு 0, இங்க 2 0. அப்போ எக்கலன் ஃபார்ம் ஆயிட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ கவனிங்க, இந்த மேட்ரிக்ஸை பாரு, இந்த ஈக்குவேஷனை பாரு. இங்க இருந்து தான் அது வருது. 4x plus 3y plus 6z equal to 25. இந்த ஈக்குவேஷன். x plus 5y plus 7z equal to 13. இது 2x plus 9y plus z equal to 1. இந்த ஈக்குவேஷன். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் வர மாதிரி இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம ரெடியூஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி? x plus 5y plus 7z equal to 13. x plus 5y plus 7z equal to 13. இதுல 0x அது தேவையில்லை. minus 17y minus 22z equal to minus 27. இங்க 0x 0y தேவையில்லை. z அப்போ minus 199z equal to minus 398. இப்போ இது ரொம்ப சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன்ஸ். இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பாரு, இந்த மைனஸ் இன்டு பிளஸ் ஆயிடும். அப்போ z equal to 398 by 199 அப்பனா 2. z equal to 2 வரும். அப்போ z equal to 2 போட்டா y கிடைக்கும். இங்க இதுல இருந்து minus 17y minus 22 into 2 44 equal to minus 27. So minus 17y equal to minus 27 plus 44. அப்போ 17 வரும். இப்போ y equal to 17 by minus 17. கேன்சல் ஆயிடும். 1 வரும், மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 1 வந்துடும். இப்போ y equal to minus 1, z equal to 2. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா x கிடைக்கும். அப்போ இதுல இருந்து x plus 5 into minus 1. அப்போ minus 5. 7 into 2 plus 14 equal to 13. இதுல இருந்து x equal to இதுல என்ன வரும்? 14 minus 5 9. இந்த 9 இங்க வரும்போது minus 9 ஆகும். 13 minus 9 equal to 4. இப்போ ஆன்சர் கிடைச்சிட்டு. x வந்து 4, y minus 1, z equal to 2. இதுதான் சொல்யூஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல ஈக்குவேஷன்ஸை சிம்பிளா ரெடியூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.